ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிக்கி விலாக்ஸ். நான் உங்கள் லிக்கிதா. இன்றைக்கி எங்கள் அப்பா என்னமோ அபூர்வமான ரெசிபி செஞ்சுருக்காரா, என்னன்னு போய் பாருங்கள். வேறு ஒன்றும் கிடையாதுங்க, முட்டை மசாலா தான். அது எப்படி செய்யணும் இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார். வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். முட்டை மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, நமக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டை மசாலாவோட நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம். அப்புறம் வாங்க தவாவில் இதை ஃப்ரை பண்ணணும். தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கணும். முதல்ல தவாவில் வறுத்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனையாக வரும், மணமாக. தவாவில் எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காஞ்சிடுச்சு. வாங்க முட்டையை போடலாம். அதில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகிட்டு போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை ஆகுது. இது ஃப்ரை ஆகணும்னா திருப்பி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும், இழுத்துக்கும். தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, திருப்பி போட்டோம். நல்லா மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஃப்ரை ஆகணும். கூப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு முடித்தாச்சு. சில பேர் என்ன பண்ணாங்க, முட்டையை அப்படியே மசாலாவோட திருப்பி போடுவாங்க. ஆனால் அந்த மஞ்சக்கரை வெளியே எடுத்தோடனே அது பச்சை மிளகாத்தூள் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை பாதியை கட் பண்ணி ஃபுல்லாக அப்படியே ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மணமாக அப்படியே எக்ஸலண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் கட் பண்ணி அப்படியே நல்லா மசாலா மாரி ஆக்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டு சாப்பிட்லாம், பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரசத்துக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குக்கிங் ரெசிபி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.